ஹலோ ஆல், வெல்கம் டு கவிபாலாஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்சிஇஆர்டி கிளாஸ் 9 காவேரி இங்கிலீஷ் புக்கில் வர 3rd சாப்டர் வின்ஸ் ஆஃப் சேஞ்ச் இந்த லெசனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லெசன் எதை பற்றினது அப்படின்னா, விசிறி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹேண்ட் ஃபேன்ஸ் அது இப்போ நிறைய நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. எலக்ட்ரிக் ஃபேன்ஸு, ஏர் கூலர், ஏர் கண்டிஷனர், ஏசி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த விசிறியை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த விசிறியை தான் பங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் முன்னாடி காலத்தில் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்தெந்த ஸ்டேட்லலாம் இதுக்கு என்னென்ன நேம், எப்படி இதை யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லெசனை நம்ம டீட்டெயில்டாக வேர்ட் மீனிங்கோட பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஃபுல் லெசனோட மீனிங்கும் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The word punka or panka originates from the word punk, which means feather of a bird. புங்கா பங்கா இந்த ரெண்டு வேர்ட்ஸும் எதுலேருந்து வந்ததுன்னா பங்க் அப்படின்ற வேர்ட்லேருந்து தான் வந்தது. இந்த பங்க் அப்படின்னா என்ன மீனிங்னா ஃபெதர் ஆஃப் அ பேர்டு, ஒரு பேர்டோட இறகு. சரிங்களா? இப்போது பங்கா இஸ் யூஸ் டு ரெஃபர் டு ஆல் ஃபேன்ஸ். பங்கான்ற வேர்டு நம்ம எல்லா ஃபேனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் வேரஸ் த வேர்ட் பங்கி டினோட்ஸ் அ ஸ்மால் ப்ளம்டு ஃபேன்ஸ் யூஸ்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஸ்மால் ப்ளம்ப்டு ஃபேன், அந்த ஃபேனுக்கு என்ன பேர் அப்படின்னா பங்கி அப்படின்னு பேர். Evidence of the existence and use of punky in India can be found in Buddhist wall paintings at Ajanta. அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அஜந்தா எல்லோரா கேவ்ஸில் நிறைய எவிடன்ஸ், நிறைய டிராயிங்ஸ் இந்த பங்கா யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் நம்ம பார்க்க முடியும். அது எங்கெல்லாம் இருக்குது, எந்த இயரில் அங்கே இருக்குது அப்படின்னா, தீஸ் வால் பெயிண்டிங்ஸ் டேட் பேக் டு த 2nd century CE. 2nd century CEன்ட்டு அந்த அஜந்தா வாலில் போட்டிருக்கோம். அதர் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் த பங்கா கேன் பி ஃபவுண்ட் இன் எம்ப்ராய்டரி ஒர்க், ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் கார்விங்ஸ். அதர் இந்த அஜந்தா பெயிண்டிங்ஸில் மட்டும் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் நம்ம அதை பார்க்க முடியும் புங்கா அப்படின்னா, எம்ப்ராய்டரி ஒர்க்கில் பார்க்கலாம், ஸ்கல்ப்சர்ஸில் பார்க்கலாம், கார்விங்ஸ் செதுக்கி வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் பங்காஸ் வேர் யூஸ்ட் இன் டெம்பிள்ஸ் டு ஃபேன் டெய்டீஸ். பங்காஸை முன்னாடி காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, கோயிலில் கடவுளுக்காக யூஸ் பண்ணாங்க. தே வேர் ஆல்சோ யூஸ்ட் இன் ராயல் கோர்ட்ஸ் டு ஃபேன் கிங்ஸுக்கு காற்று வீசுறதுக்காகவும் இந்த பங்காவை ஏன்ஷியன்ட் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பங்காஸ் வேரிட் இன் சைஸ் ஃப்ரம் அ டைனி 2-inch one to tiny 2-inch one to large ones, requiring a person's full home strength to move them. ஸோ அது 2-inch ஒன்லேருந்து ரொம்ப பெருசு, அவ்வளோ வரைக்கும் நம்ம பங்காவை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓவர் டைம் பங்காஸ் பிகேம் சிக்னிஃபிஷியன்ட் கல்ச்சுரல் goods distributed through trade routes. They were considered exotic and stylish. அது ஸ்டைலிஷாகவும் தனித்துவமானதாகவும் இருந்தது. ஆல்தோ தேர் வாஸ் சஸ்டான்ஷியல் கமோனாலிட்டி மீன்ஸ் காமன் இன் தயர் யூஸ் அக்ராஸ் இந்தியா, டிஃப்ரெண்ட் வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் டெவலப்டு தயர் ஓன் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் பங்காஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பங்காஸை ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. அந்தந்த வில்லேஜ்க்கு, டவுன்ஸ்க்கு இருக்கிற ட்ரெடிஷ்னலை கல்ச்சரையும் அது பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது. Each place developed pankas with distinct materials or a variety of intricate designs. அவங்களோட கல்ச்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட பங்காஸ் இருந்தது. தட் செட் them apart from one another. ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை எதெல்லாம் வச்சு பண்ணுறாங்கன்னா, பேம்பூ, கேன், பாம் லீஃப், சில்க், brass, leather and silver pankas with decorative beads and stones were used depending on geographics, cultures and traditional rituals. ஸோ எதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ப்ராஸு, லெதரு, சில்வர் பங்காஸ் இது எல்லாத்தையுமே பீட்ஸு, ஸ்டோன்ஸு இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணுறாங்க. அந்தந்த ஸ்டேட்டில் கிடைக்கிற ஜியோகிராஃபிஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது வெல்த்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கல்ச்சரையும் ட்ரெடிஷ்னலையும் பிரதிபலிக்கிறதுக்கு மாதிரி பங்காஸ் ரெடி பண்ணாங்க. இன் மாடர்ன் டைம்ஸ் த யூஸ் ஆஃப் பங்காஸ் ஹாஸ் பீன் ரெஸ்ட்ரிக்டட் டு டெக்கரேட்டிவ் பர்பஸஸ். பங்காஸ் இன் மாடர்ன் டைம், இந்த காலத்தில் பங்காஸை டெக்கரேட்டிவ்க்காக மட்டும்தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பவர் கட் ஆனால் நம்ம பங்கா போய் வாங்குறதில்ல, நம்ம வீட்டிலேயே என்ன பண்ணிப்போம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் இந்த பங்காவோட யூஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. ரெஸ்ட்ரிக்டட் டு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் ஆகுது. அண்ட் தே ஹவ் பீன் ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இன் இந்தியா. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈச் ஃபேன் ரெஃப்ளெக்ட்ஸ் த கல்ச்சுரல் கோர் ஆஃப் த ரீஜியன் தட் கிராஃப்ட்ஸ் இட். இந்த பங்காஸ் நாட் ஓன்லி பங்காஸ், இது அந்தந்த ரீஜியனோட கல்ச்சரை நமக்கு பிரதிபலிக்கிற ஒன்றா இருக்குது. ஃபார் இன்ஸ்டான்ஸ் த applique hand fan of Rajasthan is an antique panka made of pieces of fabric in different shapes and patterns sewn onto another cloth with the use of ornamental needlework. ராஜஸ்தானில் இந்த பங்காவை எதெல்லாம் பண்ணுறாங்க, பேட்டர்ன்ஸு, ஷேப்ஸு இந்த மாதிரி டிசைன்லாம் மேக் பண்ணி பண்ணுறாங்க, நீடில் ஒர்க் யூஸ் பண்ணி.
Furthermore, the Jardosi hand fan of Rajasthan differs in its use of glittering ornate and encrusted. Encrustedனா covered or decorated with எதால டெக்கரேட் பண்ணுறாங்களா கோல்டு த்ரெட் ஒர்க் யூஸிங் ஜர்தோசி. நம்ம எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அப்போவே யூஸ் பண்ணி ராஜஸ்தானில் பண்ணியிருக்காங்க. இன் ராஜஸ்தான் டெம்பிள் ஹேண்ட் ஃபேன்ஸ் ஆர் பாப்புலர். ராஜஸ்தானில் இந்த ஹேண்ட் ஃபேன்ஸ் டெம்பிளில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பாப்புலர் பங்கா. தீஸ் ஆர் மேட் பை என்கிராவிங் பிராஸ் அண்ட் ஹேவ் அ லாங் ஹேண்டில். இது வந்து எதால் பண்ணுறாங்க, எந்த மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிராஸ் அண்ட் ஹேவ் அ லாங் ஹேண்டில். த பெயிண்டட் ஹேண்ட் ஃபேன் அ கார்ட்போர்ட் பங்கா ஃபீச்சரிங் வேரியஸ் இமேஜஸ் இஸ் யூஷுவலி ஆஃபர்டு டு காட்ஸ். இதை யூஸ்வலாக யாருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா காடுக்கு விசிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. த அட்ஜாயினிங் ஸ்டேட் ஆஃப் குஜராத் has its own indigenous take on பங்காஸ். நெக்ஸ்ட் குஜராத்தில் எப்படிலாம் இந்த ஹேண்ட் ஃபேனை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பியூர் காட்டன் பேஸ்டு ஃபேன்ஸ் அண்ட் மிரர் ஒர்க்கை காட்டன் பேஸ்டு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பங்கா பண்ணுறாங்க. த பீட்ஸ் ஹேண்ட் ஃபேன் இஸ் கவர்ட் வித் கலர்ஃபுல் பீட்ஸ் அண்ட் ஆஸ் அ சில்வர் ஹேண்டில் வச்சு கலர்ஃபுல் பீட்ஸ் வச்சு இதை பண்ணுறாங்க. குஜராத் இஸ் த சென்டர் ஃபார் பீட் கிராஃப்ட் இன் இந்தியா அண்ட் தீஸ் டெய்ன்டி பங்காஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் ஆஸ் வால் டெக்கரேஷன்ஸ். இந்த குஜராத்தில் பண்ணுற பங்காஸ் மெயின்லி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வால் டெக்கரேஷனுக்காக யூஸ் ஆகுது. குச் இஸ் ரெகனைஸ்ட் ஃபார் இட்ஸ் ஹேண்ட் ஸ்டிச்டு லெதர் ஹேண்ட் ஃபேன்ஸ் டெக்கரேட்டட் வித் த்ரெட் அண்ட் wool அண்ட் இட்ஸ் சீம்ஸ். குச் இந்த பிளேஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹேண்ட் ஸ்டிச்டு லெதர் ஹேண்ட் ஃபேன்ஸ். இதை எதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறாங்கன்னா த்ரெட்டு உள். குஜராத் இண்டஸ்ட்ரியஸ் ஹோம் பேஸ்டு விமன் ஒர்க்கர்ஸ் டயர்லெஸ்லி handicraft of panka making to produce embroidered hand fans with traditional mirror work and cross stitch embroidery in different shapes and size. அந்த குச் பிளேஸில் இருக்க பீப்புள் அவங்க ஒரு விமன் எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு தொழிலாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்டிசன்ஸ் இன் பெங்கால் மேக் டெலிகேட் பங்காஸ் ஃப்ரம் த பியூட்டிஃபுல் மில்கி ஒயிட் ஸ்பாங்கி சென்டர் ஆஃப் சோலா அப்படின்னா ஒரு வாட்டர் கிராஸ். இந்த வாட்டர் கிராஸில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெங்காலில் இருக்க பீப்புள் பியூட்டிஃபுல் ஃப்ளார் டிசைன் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளார் டிசைன் எல்லாத்தையுமே த பாம் லீஃப் ஹேண்ட் ஃபேன்ஸில் வச்சு ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு தால்பட்டார் பங்கான் நேம். தே ஆர் ஈஸி டு கேரி அண்ட் ஆர் பர்ஃபெக்சுவலி கெப்ட் ஆஸ் அன் ஆர்டிக்கல் ஆஃப் பொசிஷன் இன் பெங்காலி ஹவுஸ் ஹோல்ட்ஸ். பெங்காலில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பங்காவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட்லி, பர்ஃபெக்சுவலி மீன்ஸ் கான்ஸ்டன்ட்லி. ஸோ அதர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா ஹேவ் தேர் ஓன் வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபேன் as well. த பாத் ஹேண்ட் ஃபேன்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷில் இருக்க ஹேண்ட் ஃபேனுக்கு பேர் என்னென்னா பாத். இது எதெல்லாம் வச்சு செய்கிறாங்கன்னா பியூர் கோல்டு, சில்வர் ஜரி, சில்க்கு, சாட்டின் ஃப்ரில்லை வச்சு யூஸ் பண்ணி பங்கா செய்கிறாங்க. த லார்ஜ் பாம் லீஃப் ஃபேன்ஸ் ஒடிசாவில் எந்த மெட்டீரியல் வச்சு செய்கிறாங்கன்னா பாம் லீஃப். பீகாரில் பார்த்தீங்கன்னா ஸ்டர்டி பேம்பூ ஹேண்ட் ஃபேன்ஸை பீகாரில் பண்ணுறாங்க. ரெகக்னைஸ்ட் அக்ராஸ் இந்தியா டியூ டு தயர் ஆன்டிகிட்டி அண்ட் ரேரிட்டி. ஆன்டிகிட்டி மீன்ஸ் த டிஸ்டன்ட் பாஸ்ட், ரேரிட்டி ஆன்டிகிட்டியை பிரதிபலிக்குது. மெனி ட்ரைப்ஸ் இன் இந்தியா ஹேவ் அடாப்டட் திஸ் ஹேண்டிகிராஃப்ட். ட்ரைபல் பீப்புள் அவங்களோட ஸ்டைலில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்ட் ஃபேனை ரெடி பண்ணுறாங்க, இந்த பங்காவை ரெடி பண்ணுறாங்க. எந்த மெட்டீரியல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா கிராஸு, மெட்டல், இது எல்லாத்தையும் எம்பைடட்னா சேர்த்து ஒன்றா கட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேம்பூ ஸ்டிக்கு, கிராஸ் இது எல்லாத்தையும் வச்சு பண்ணுறாங்க. கேன் அண்ட் பாம் லீவ்ஸ் ஆர் யூஸ்ட் வித் சில்வர் அண்ட் brass being reserved for antique hand fans யூஸ் பண்ணுறாங்க. த யூஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்னு, ஒயிட் இங்கு, ரெட் பேக்ரவுண்ட் இதெல்லாமும் யூஸ் பண்ணி ட்ரைபல் பீப்புள் பண்ணுறாங்க. எதெல்லாம் த ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன், ஒயிட் இங்கு அண்ட் ரெட் பேக்ரவுண்ட் காம்பினேஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மல்டிபிள் பியூட்டிஃபுல்லி டிசைன் பங்காஸை ரெடி பண்ணுறாங்க. யார்? ட்ரைபல் பீப்புள். நெக்ஸ்ட், வித் டைம் அண்ட் த அட்வென்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேட்டிவ் கிரியேஷன்ஸ். அட்வென்ட் மீன்ஸ் அரைவல். Risk culture of Pankas runs the risk of slowly losing its presence among Indians. முதல்ல சொன்னேன் இல்லையா, நான் எலக்ட்ரிக்கல் ஃபேன் வந்ததுக்கப்புறம், ஏர் கூலர் வந்ததுக்கப்புறம், ஏர் கண்டிஷனர் வந்ததுக்கப்புறம் நம்ம பங்காஸை யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதனால் த ஹேண்டிகிராஃப்ட் ஹஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு கமர்ஷியல் பிஸ்னஸ். இது என்னவா மாறிச்சுன்னா கமர்ஷியல் பிஸ்னஸாக மாறிடுச்சு. அண்ட் நவ் ப்ரொவைட் சம் ஃபார்ம் ஆஃப் லைவ்லிஹுட்னா வாழ்வாதாரம். இந்தியன் ஆர்டிசன்ஸ்க்கு அது ஒரு வாழ்வாதாரமாக அமையுது. கமர்ஷியல் பிஸ்னஸாக இதை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆரி ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பங்காவை டெக்கரேட் பண்ணி வால் டெக்கரேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். த ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் பாப்புலாரிட்டி அண்ட் டிமாண்ட் இஸ் significantly factored by the different versions of the panka being crafted. One of the first steps to preserve the essence of the craft is by celebrating pankas and appreciating the culture, stories and artistry that this handicraft invokes. இதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது, எப்படி காப்பாற்றுறது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா செலிப்ரேட்டிங் பங்காஸை செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ சேவ் டைகர் டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, டைகரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பங்காஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு செலிப்ரேட்டிங் பங்காஸ், அதை வந்து
பண்ணுறதுனால நம்ம கல்ச்சரையும் ஸ்டோரிஸையும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போக முடியும். This allows contemporary panka makers to demonstrate their craft and regain its popularity. இதை பண்ணுறதுனால பங்கா மேக் பண்ணுறவங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்குது, ப்ளஸ் பங்காவை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு சொல்ல முடியுது. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் ப்ரொவைட் தம் வித் எ கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம் டு கிரியேட் எ சஸ்டைனபிள் லைவ்லிஹுட். பங்கா மேக் பண்ணுற ஆர்டிசன்ஸ்க்கு அவங்க வாழ்வாதாரத்தை நம்ம மேம்படுத்த உதவுது. Initiatives such as panka making workshops, both within and outside the handicraft exhibitions, help spread awareness about the beauty and importance of this craft in India's culture. ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸிபிஷன் நடத்துறது மூலமாக பங்காஸை பற்றின அவேர்னஸை நாம் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் ஆர்டிசன்ஸோட ஸ்கில்லை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Thanks for watching. Kindly subscribe our channel for more videos.